Dear student, உங்கள் chemistry சார் பேசுகிறேன். 12th chemistryல நம்ம யூனிட் நம்பர் 4 பார்த்துக்கிட்டு இருக்கோம், transition and inner transition element. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆஃப் டிரான்சிஷன் மெட்டல் அதை பற்றி பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸில் டயாமேக்னெட்டிக் பார்த்தோம், பேராமேக்னெட்டிக் பார்த்தோம். இந்த டயாமேக்னெட்டிக்கு ஒன்று சொல்லியிருந்தேன். டயாமேக்னெட்டிக்காக இருந்ததுன்னா எலக்ட்ரான் வந்து பேராக இருக்கணும், பேராமேக்னெட்டிக்காக இருந்தால் எலக்ட்ரான் வந்து அன்பேராக இருக்கணும், ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்பேர் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அந்த மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா பார்த்தோம். மிஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் n × n+2 bm அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாபிக் காலம் பார்த்துருப்போம். அது கால்குலேட்டட் வேல்யூவும் எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூவும் மேபி ஈக்குவலாக இருக்கிறதுனால அது வந்து வெரி குட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஏன் வந்து டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஆர் கலர்லெஸ், அப்படி கலராக இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அல்லது மோஸ்ட் ஆஃப் த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஆர் பேராமேக்னெட்டிக் ஒய் அப்படின்னு கேட்கலாம். என்ன காரணம் அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான். ஸோ அதான் அதுக்கான மெயின் ஆன்சராக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சர் எ நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் சச்சஸ் பாலிமர், ஃப்ளேவர், ட்ரக்ஸ் எக்ஸெட்ரா. இப்போ நமக்கு தெரியும் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு பொருளில் நிறைய வெரைட்டிஸ், டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ், டிஃப்ரெண்ட் வேரியஸில், டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் நமக்கு என்ன பண்ணுறாங்க, சுவையில் வந்து நமக்கு வந்து அந்த இதை கொடுக்குறாங்க. அப்போ அது அதில் எப்படி கேட்டலைட்டிக் ப்ராப்பர்ட்டிஸில் யூஸ் ஆகுது இந்த டிரான்சிஷன் மெட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சர் எ நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் சச்சஸ் பாலிமர், பாலிமர்னால் நமக்கு தெரியும் பலபடிகள், ஃப்ளேவர் அப்படின்னா நறுமணம், ட்ரக்ஸ் அப்படின்னா மருந்துகள் எக்ஸெட்ரா. மோஸ்ட் ஆஃப் த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸஸ் ஹேவ் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆன் த என்விரான்மெண்ட். இப்போ நமக்கு தெரியுது நிறையா ப்ராடக்ட் வர வர நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்முடைய என்விரான்மெண்டில் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. ஸோ தேர் இஸ் அன் இன்ட்ரெஸ்டட் ஃபார் ஈகோ ஃப்ரெண்ட்லி அல்டர்னேட்டிவ். ஸோ ஈகோ ஃப்ரெண்ட்லியாக நம்ம இப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. எது இந்த மேனுஃபேக்சர் பண்ணும் பொழுது, அதாவது மக்களுக்கு அந்த நம்ம உடம்புக்கு வந்து நோய் இல்லாமல், அதாவது எப்படி சொல்கிறது, ஹைலி ரியாக்டிவாக இருக்கிறதுனால நமக்கு நிறையா டிசீஸ் ஃபார்ம் ஆகுறது. அதுலேருந்து நம்ம மாற்றுறது அல்டர்னேட்டிவ் ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்க வேண்டிய. இன் திஸ் கண்டெக்ஸ்ட் கேட்டலைஸ் பேஸ்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஆர் அட்வான்டேஜ் ஹவுஸ் தே ஆர் ரெக்வயர். என்னென்ன தேவை அப்படின்னா லோ எனர்ஜியை வச்சு, லோ எனர்ஜி, மினிமைஸ் வேஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் என்ஹான்ஸ் த கன்வர்ஷன் ஆஃப் ரியாக்டன்ட் டு ப்ராடக்ட். நம்ம லோ எனர்ஜியை பயன்படுத்த வேண்டிய சூழல் தேவைப்படுது. மினிமைஸ் வேஸ்ட் ப்ரொடக்ஷன், நம்ம வேஸ்ட்டை வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகாமல் அந்த இதை வந்து மினிமைஸ் பண்ண தெரியணும். அண்ட் என்ஹான்ஸ் த கன்வர்ஷன் ஆஃப் ரியாக்டன்ட் டு ப்ராடக்ட். ரியாக்டன்ட் எல்லாமே என்ன கன்வெர்ட் ஆகிடணும் அப்படின்னா ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகணும். அப்படி ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகலை அப்படின்னா ஸோ அதுலேருந்து சம டிஸ்அட்வான்டேஜ் இருக்க சான்சஸ் இருக்குது. Many industrial processes use transition metal or their compound as catalyst. அப்போ மெனி இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிரான்சிஷன் எலமெண்டல்ஸ் என்னவா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ்ட் அஸ் எ கேட்டலைஸ்டு. ஸோ வாட் இஸ் கால்ட் கேட்டலைஸ்ட் ஆல்ரெடி இன்னும். கேட்டலைஸ்ட் அப்படிங்கிறது ஸ்பீட் ஆஃப் ரியாக்ஷன் பட் நாட் இன்வால்வ் இன் த ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரன்னிங் ரேஸ் வைக்கிறோம். ரன்னிங் ரேஸ் வைக்கும்போது உங்களுடைய ஃப்ரெண்டு யாரோ ஓடுறாங்க அப்படின்னா நம்ம ஹரியப் அப்படின்னு அவங்கள என்கரேஜ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா கேட்டலைஸ்ட் பட் நாட் இன்வால்வ். ஸோ நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்களே ஒழிய என்ன பண்ணலை, நீங்கள் போய் ரன்னிங் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. அப்போ கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன். டிரான்சிஷன் மெட்டல் ஹேஸ் எனர்ஜெட்டிக்கலி அவைலபிள் டி ஆர்பிட்டால். டிரான்சிஷன் மெட்டலில் கண்டிப்பாக என்ன இருக்குது அப்படின்னா டி பிளாக் எலமெண்ட் தான், அதனால் டி ஆர்பிட்டால் எனர்ஜெட்டிக்கலாக இருக்கும். தட் கேன் அக்செப்ட் எலக்ட்ரான் ஃப்ரம் ரியாக்டன் மாலிகுல். அப்போ ரியாக்டன் மாலிகுல்லேருந்து எலக்ட்ரான் என்ன பண்ணுது, அக்செப்ட் பண்ணிக்குது. ஆர் மெட்டல் கேன் ஃபார்ம் பாண்ட் வித் ரியாக்டன் மாலிகுல் யூஸிங் இட்ஸ் டி எலக்ட்ரான். அப்போ அந்த மெட்டல் என்ன பண்ணுது அப்படின்னா ரியாக்டனோட என்ன பண்ணுது, ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேட்டலைட்டிக் ஹைட்ரஜனேஷன் இன் அல்கீன். அல்கீனை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஒலிஃபீன் அப்படின்னு சொல்லுவோம். த அல்கீன் பாண்ட் டு அன் ஆக்டிவ் சைட் பை யூஸிங் இட்ஸ் பை எலக்ட்ரான் வித் அன் எம்டி டி ஆர்பிட்டால் ஆஃப் த. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், த சிக்மா பாண்ட் இன் த ஹைட்ரஜன் மாலிகுல் பிரேக்ஸ் அண்ட் ஈச் ஹைட்ரஜன் ஆட்டம் ஃபார்ம்ஸ் எ பாண்ட் வித் எ டி எலக்ட்ரான் ஆன் an atom in the catalyst.
the two hydrogen atoms then bond with the partially broken bi bond in the alkene to form an alkane. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாண்ட் என்ன அப்படின்னா சிக்மா பாண்டு, another one பாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பாண்ட். இப்போ பை பாண்ட் அப்படின்னா இந்த ஒரு பாண்டு இருக்கு இல்லையா, ஒரு பாண்ட் அப்படின்னா அதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னா 2 எலக்ட்ரான் இருக்கும். இப்போ நான் அந்த பாண்டை பிரேக் பண்ணுறேன், பிரேக் பண்ணேன்னா என்ன ஆயிரும், இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கும், இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அப்போ 2 எலக்ட்ரான் இங்கே இந்த பாண்டு பிரேக் ஆயிடுச்சு, பிரேக் ஆகினா இங்கே சிங்கிள் பாண்ட் ஆயிடுச்சு. அப்போ இது வந்து சிக்மா பாண்ட். கரெக்டுங்களா? அடுத்து இந்த பாண்ட் இருக்கு இல்லையா, இந்த இது வந்து ரேடிக்கல், ஃப்ரீ ரேடிக்கல்னு சொல்கிறோம். நம்ம இது என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னா அது ஒரு ஆட்டமாக எடுத்துக்கலாம், ஹைட்ரஜனாக எடுத்துக்கிறேன். இதான் இந்த ஹைட்ரஜன். இங்கே ஒன்று இருக்கு இல்லையா, இப்போ என்ன இருக்குது, இந்த கார்பனை சுற்றி எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே CH3, இங்கே ஒரு CH3. அப்போ நமக்கு தெரியும் CH3 சிங்கிள் பாண்ட் CH3 அப்படி CH3 அப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு என்ன பேர், ஈத்தீன். அதாவது ஈத்தேனாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஈத்தேன், அதாவது அல்கேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது நம்ம என்ன ரியாக்ஷன் சொல்லுவோம் அப்படின்னா, இன்னும் ஹைட்ரோ கார்பனில் பார்த்தீங்க அப்படின்னா சபாடியஸ் சாண்டரின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரிபிள் பாண்டு டபுள் பாண்டாக மாறும், டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்டு மாறும். இங்கே நம்ம யூஸ் பண்ணது என்ன அப்படின்னா நிக்கல் அண்டு ஹைட்ரஜனை யூஸ் பண்ணுறோம் கேட்டலிஸ்டாக. இந்த நிக்கலுங்கிறது டி பிளாக் எலமெண்ட், அதான் இங்கே ரொம்ப முக்கியமானது. இங்கே யூஸ் பண்ணக்கூடிய நிக்கல் என்ன அப்படின்னா ராணே நிக்கல். ராணே அப்படிங்கிற ஒரு நிக்கலை யூஸ் பண்ணுறாரு. ஸோ நார்மல் நிக்கலுக்கும் ராணே நிக்கலுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா ராணே நிக்கல் பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர், எந்த விதமான டெம்பரேச்சர் வேண்டியதில்லை, ரூம் டெம்பரேச்சரில் அது ரியாக்ட் ஆகும். பட் நார்மல் நிக்கல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு 300 கெல்வின் வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணால் மட்டும்தான் அது என்ன பண்ணும், ரியாக்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் அது ரியாக்ட் ஆகும். ஸோ பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ராணே நிக்கல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். In certain catalytic processes, the variable oxidation state of the transition metal find application. For example, in the manufacture of sulfuric acid from SO3. இந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா காண்டாக்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா காண்டாக்ட், CONTACT, காண்டாக்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காண்டாக்ட் ப்ராசஸோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா 2SO2 plus O2 gives, இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், V2O5 அப்படிங்கிற வனேடியம், V தான் வனேடியம், இதுதான் டிரான்சிஷன் எலமெண்ட். வனேடியம் பென்டாக்சைடு நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ணுறோம். என்ன கிடைக்குது அப்படின்னா 2SO3 கிடைக்குது. இந்த SO3ங்கிறது சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. இந்த சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு என்ன பண்ணுறோம், எகெயின் வாட்டரோட ரியாக்ட் பண்ணி தான் இப்போ நமக்கு என்ன கிடைக்குது, இந்த சல்ஃபூரிக் ஆசிட். H2 சல்ஃபூரிக் ஆசிட் மாலிகுல் ஃபார்முலா H2SO4. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேனுஃபேக்சர் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் ஃப்ரம் SO3, ஃபஸ்ட்டு SO3 வேணும். SO3 தான் நம்ம காண்டாக்ட் ப்ராசஸில் இந்த ஈக்குவேஷனில் தயாரிக்கிறோம். அதுக்கடுத்து இந்த சல்ஃபர் ட்ரை ஆக்சைடை எகைன் வாட்டரோட ரியாக்ட் பண்ணி நம்ம சல்ஃபூரிக் ஆசிட் கிடைக்குது. வனேடியம் பென்டாக்சைடு இஸ் யூஸ்ட் as a catalyst to oxidize to sulfur dioxide. In this reaction, vanadium pentoxide is reduced to vanadium 4 oxide, VO2 என்ன பண்ணுது, ரெடியூஸ் பண்ணுது. Some more examples are discussed below. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் கேட்கலாம். ஹைட்ரோ ஃபார்மேலேஷன் ஆஃப் ஒலிஃபின். ஒலிஃபின் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அல்கீன் சொல்லியிருக்கேன். ஒலிஃபினுக்கு இன்னொரு பேர் அல்கீன். அல்கீன்னா டபுள் பாண்ட், அன்சாச்சுரேட்டட். இப்போ சாச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட், அதாவது மல்டிபிள் பாண்ட் அன்சாச்சுரேட்டட், சிங்கிள் பாண்ட் அல்கேன் ஒன்லி சாச்சுரேட்டட். ஸோ இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் பாண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பன் இருக்குது. ஸோ டபுள் பாண்ட் இருக்கிறதுனால அல்கீன்னு சொல்லுவோம். இப்போ மீத்தீன், ஈத்தீன், ப்ரோப்பீன். அப்போ அது என்ன அப்படின்னா ப்ரோப்பீன். ப்ரோப்பீனை கார்பன் மோனாக்சைடோட ஹைட்ரஜனை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேட்டலிஸ்ட். இங்கே பாருங்கள் கோபால்ட், CO போட்டிருக்கோமா. அப்போ கோபால்ட் எதில் இருக்குது, டிரான்சிஷன் எலமெண்ட். இதுதான் நம்ம கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம். இதுக்கு என்ன ஐபாக் நேம் என்ன அப்படின்னா டைகோபால்ட் ஆக்டா கார்பனைல் அப்படின்னு பேர். கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணுறதுனால என்ன கிடைக்குது அப்படின்னா பியூட்டேன் 1Al கிடைக்குது, ப்ளஸ் என்ன கிடைக்குது அப்படின்னா 2-மெத்தில் புரோப்பேன் 1-ஆல் அப்படின்னா 2 ஆல்டிஹைட் குரூப், CHO குரூப் இருக்கு இல்லையா, 2 ஆல்டிஹைட் குரூப் கிடைக்குது. ஆல்டிஹைட் வந்து ஐபாக்கில் ஓக்கு பதிலாக என்ன வரணும், ஆல் வரும். இங்கே OL பதிலாக AL அப்படின்னு வரணும். செகண்ட் ஒன் பாருங்கள், ப்ரிப்பரேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் ஃப்ரம் அசிட்டால்டிஹைடு. அசிட்டிக் ஆசிட் அசிட்டால்டிஹைடை கார்பன் மோனாக்சைடை RH அப்படிங்கிறது என்னது, ருத்தீனியம். ஐஆருங்கிறது காம்ப்ளெக்ஸ், ஐஆர் காம்ப்ளெக்ஸ். ஸோ போட்டு என்ன போட்டோம்னா என்ன கிடைக்குது அப்படின்னா அசிட்டிக் ஆசிட் கிடைக்குது. இங்கே ருத்தீனியம்ங்கிறது டிரான்சிஷன் மெட்டல். அடுத்து தேர்ட் ஒன் ஜீக்லர் நாட்டா கேட்டலைஸ்ட். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜீக்லர் நாட்டா கேட்டலைஸ்ட். இந்த கேட்டலைஸ்ட் ஏற்கனவே நம்ம ஒரு இதில் பார்த்துருப்போம், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் யூனிட் நம்பர் 5 போன யூனிட்டில் பார்த்துருப்போம். இதான் என்னது
TiCl4 plus AlC2H5 இந்த கேட்டலிஸ்ட் பேர் தான் என்னது ஜீக்லர் நாட்டா கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இந்த டைட்டானியம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைட்டானியத்தை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிரான்சிஷன் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். The mixture of titanium tetrachloride and trialkyl aluminum is used for the polymerization. அப்போ ப்ரொப்பைலீன், அப்போ ப்ரொப்பீன் அப்படின்னு சொல்லலாம், அல்கீன் ஒலிஃபீன், ப்ரொப்பைலீனை போட்டோம் அப்படின்னா என்ன மாறுது அப்படின்னா பாலிப்ரொப்பைலீன். இந்த கொஸ்டினை எப்படி கேட்கலாம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் பாலிப்ரொப்பைலீன் ஃப்ரம் ப்ரொப்பைலீன், அல்லது எப்படி கேட்கலாம் ஹவு டு கன்வெர்ட் ப்ரொப்பைலீன் இன்டு பாலிப்ரொப்பைலீன் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அலாய் ஃபார்மேஷன். அலாய் அப்படின்னா உலோக கலவை. இப்போ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா கோல்டு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், யாருக்குமே பிடிக்காமல் இருக்காது. அந்த கோல்டு ஒரு அலாய் தான். எப்படி சார் அலாயின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அதில் என்னென்ன இருக்கும் கலந்துருப்பாங்க அப்படின்னா ஜிங்கு, காப்பரு, அடுத்து என்னது கோல்டு, சரிங்களா, சில்வர், இதோடைய மிக்சிங் தான் என்ன அப்படின்னா கோல்டு. ஸோ எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் நம்ம வந்து கோல்டு வெறும் கோல்டை மட்டும் ஒரு ஷேப் கொண்டு வர முடியாது. ஸோ அதான் அலாய் ஃபார்மேஷன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சில்வரு, கோல்டு, காப்பரு, ஜிங்கு சொன்ன பார்த்தீங்களா, இந்த எல்லா எலமெண்ட் என்ன அப்படின்னா டிரான்சிஷன் எலமெண்ட். ஸோ அதனால தான் அது என்ன எதை ஃபார்ம் பண்ணுது, அலாயை ஃபார்ம் பண்ணுது. இப்போ சில்வர் காயின் எடுத்துங்க, காப்பரும் சில்வரும் சேர்ந்தால் மட்டும்தான் அந்த சில்வர் காயினை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இல்லைன்னா என்ன பண்ண முடியாது சில்வர் காயின், அதுக்கு பேர் அலாய். அலாய்னா உலோக கலவைகள் அப்படின்னு அர்த்தம். An alloy is formed by blending a metal with one or more other element. The element may be metal or non-metal or both. அது மெட்டலாக இருக்கலாம், நான் மெட்டலாக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே இருக்கலாம். The bulk metal is named as solvent. எது வந்து பல்காக இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு எடுத்துங்க, இது கோல்டில் எது அதிகமாக இருக்குது, கோல்டு தான் அதிகமாக இருக்கிறதுனால அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் சால்வன். And the other element in smaller portion are called solute. அப்போ எது கம்மியாக இருக்குது, காப்பரு, சில்வரு, ஜிங்கு இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது கம்மியாக இருக்குது. ஸோ அப்படி கம்மியாக இருந்தால் அதுக்கு பேர் சொல்யூட்டு, அதிகமாக இருந்தது அப்படின்னா அது என்னென்னு சொல்கிறோம் சால்வன் அப்படின்னு சொல்கிறோம். Two other element according to Hume-Rothery rule to form a Hume-Rothery அப்படிங்கிற ஒரு ரூல் சொல்கிறாங்க. ஸோ ரோத்தரியோட ஃபார்ம் என்ன அப்படின்னா டு ஃபார்ம் a substitute alloy the difference between the atomic radii of solvent and solute is less than 15%. அப்போ அந்த அலாயோடைய அட்டாமிக் ரேடியை இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ இருக்கணுமா less than 15% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Both the solvent and solute must have the same crystal structure and valence and their electronegativity difference must be close to 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then transition metals satisfying these mentioned condition form a number of alloys among themselves since their atomic size are smaller and one metal atom can be easily replaced by another metal atom from its crystal lattice to form an alloy. The alloys so formed are hard and often have high melting point. எப்படி இருக்கும் high melting point இருக்கும். எக்ஸாம்பிள் ஒன்று இல்லைங்களா, ஃபெர்ரஸ் அலாய், கோல்டு காப்பர் அலாய், குரோம் அலாய். இந்த கோல்டு காப்பர் அலாய் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் கோல்டு அப்படின்னு சொல்கிறோம். தென் ஃபார்மேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட். இது எப்படி இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்டாக ஃபார்ம் பண்ணுது. அண்ட் இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட் ஆர் அலாய் இஸ் எ காம்பவுண்ட் தட் இஸ் ஃபார்ம்டு வென் எ ஸ்மால் ஆட்டம் லைக் ஹைட்ரஜன், boron, carbon and nitrogen are trapped in the industrial hole in a metal lattice. ஒரு மெட்டல் லாட்டிஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்மால் ஹோல் அங்கே இருக்கும். அந்த ஹோலில் அந்த ஸ்மால் எலமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ ஹைட்ரஜன், போரான், கார்பனைட் இதெல்லாம் வந்து அட்டாமிக் நம்பர் கம்மியாக உள்ளது. அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஹோலில் போய் என்ன பண்ணும் ஆக்குபை பண்ணும். தே ஆர் யூஸ்வலி நான் ஸ்டாச்சியோமெட்ரிக் காம்பவுண்ட். டிரான்சிஷன் மெட்டல் ஃபார்ம் ஏ நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட். டிரான்சிஷன் மெட்டல் என்ன பண்ணும் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்டாக ஃபார்ம் பண்ணும். சச்சஸ் டிஐசி அப்படின்னா டிஐசினா டைட்டானியம் கார்பைடு, ZrH, Mn4n அப்படின்னா இந்த டைட்டானியங்கிறது டிரான்சிஷன் மெட்டல், Zrங்கிறது ஜிர்கோனியம், Mnங்கிறது மேங்கனீஸ். இது எல்லாமே என்ன டிரான்சிஷன் மெட்டல் வந்து என்ன பண்ணும் இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்டாக ஃபார்ம் பண்ணும். These elements that occupy the metal lattice provide them new properties. They are hard and show electrical land thermal conductivity.
எப்படி இருக்கும், ஹார்டாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி லாந்தனைட்ஸுக்கு. தே ஹாவ் ஹை மெல்டிங் பாயிண்ட் ஹையர் தேன் தோஸ் ஆஃப் பியூர் மெட்டல். பியூர் மெட்டலை விட அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஹை மெல்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். டிரான்சிஷன் மெட்டல் ஹைட்ரைட்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட். நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி கேட்டலிஸ்டாகவும் நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். மெட்டாலிக் கார்பைடு ஆர் கெமிக்கலி இன்னர்ட். கெமிக்கலி எப்படி இருக்கும் அப்படின்னா மந்தமாக இருக்கும். மெட்டாலிக் கார்பைடு வந்து கெமிக்கலி எப்படி பார்த்தீங்கன்னா மந்தமாக இருக்கும். அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ். இந்த யூனும் ஆல்ரெடி லாஸ்ட்டு போன யூனிட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படிங்கிற யூனிட் பார்த்துருப்போம். அது எல்லாம் ஃபார்மேஷன் ஆகினது எல்லாமே நம்ம சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் தான். டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஹேவ் எ டெண்டன்சி டு ஃபார்ம் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். அது வந்து என்ன பண்ணும், கோஆர்டினேஷன் காம்பவுண்டாக ஃபார்ம் பண்ணும். வித் எ ஸ்பீசிஸ் தட் ஹேஸ் அன் எபிலிட்டி டு டொனேட் an electron pair to form a coordinate covalent bond. நமக்கு தெரியும், இப்போ நம்ம அந்த வெர்னர் தியரி பார்த்தோம், வேலன்ஸ் பாண்ட் தியரி பார்த்தோம், கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி பார்த்தோம். வேலன்ஸ் பாண்ட் தியரியில் பார்த்தீங்கன்னா பியூர்லி கோவலன்ட் பாண்ட். அடுத்து கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியில் பார்த்தீங்கன்னா பியூர்லி அயானிக் பாண்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். டிரான்சிஷன் மெட்டல் அயான்ஸ் ஆர் ஸ்மால் அண்ட் ஹைலி சார்ஜ்டு அண்ட் தே ஹாவ் வேக்கன்ட் லோ எனர்ஜி ஆர்பிட்டால் டு அக்செப்ட் அன் எலக்ட்ரான் பேர் டொனேட் பை அதர் குரூப்ஸ். அப்போ எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிட்டு அதர் குரூப்புக்கு என்ன பண்ணுது, டொனேட் பண்ணுது. டியூ டு தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஃபார்ம் லார்ஜ் நம்பர் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ். எக்ஸாம்பிள் ஹெக்ஸா சைனிடோ ஃபெர்ரேட் 2 அயான், ஹெக்ஸா அமைன் கோபால்ட் 3 எக்ஸட்ரா. இதெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். அதனால தான் இந்த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ். அடுத்து இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் ஆஃப் டிரான்சிஷன் எலமெண்ட். இந்த டிரான்சிஷன் எலமெண்ட் இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் என்ன? Generally, transition metal oxides are formed by the reaction of transition metal with molecular oxygen at high temperature, except the first member of 3D series scandium. Scandium வந்து எப்படி இருக்கு அப்படின்னா first series-ல இருக்கு. All other trans elements form ionic metal oxide. The oxidation number of metal oxides range எவ்வளோ இருக்குன்னு சொன்னா +2 to +7 இருக்கும். எதுக்கு இருக்கும்? மேங்கனீஸுக்கு. As the oxidation number of a metal increase, ionic character decrease. அப்போ metal is directly proportional to, inversely proportional to ionic character. For example, Mn2O7 is என்ன இது அப்படின்னா கோவலன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். Mostly higher oxides are acidic in nature. So நல்லா கவனிங்க, mostly higher oxides of என்ன nature அப்படின்னா acidic in nature. Mn2O7 dissolve in water. Mn2O7 வாட்டரில் டிசால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது? பெர் மேக்னெட்டிக் ஆசிட். அது HMnO4 கிடைக்குது. இதுக்கு பேர் பெர் மேக்னெட்டிக் ஆசிட். சிமிலர்லி CrO3 gives என்ன கிடைக்குது? குரோமிக் ஆசிட் H2CrO4 கிடைக்குது. அண்ட் டைக்ரோமிக் ஆசிட் H2Cr2O7. ஜென்ரலி லோ ஆக்சைட்ஸ் மே பி ஆம்ஃபோட்ரிக் ஆர் பேசிக் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆம்ஃபோட்ரிக் என்னன்னு பார்ப்போம். குரோமியம் ஆக்சைடு Cr2O3 is amphoteric in nature and chromium oxide CrO is basic nature. ஒன்றும் கேட்கலாம், which one of the following is amphoteric in nature அப்படிங்கிற ஆப்ஷனில் கொடுத்துருக்கலாம். ஸோ இதை நீட் லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 2019 நீட்டில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, which one of the following is amphoteric in nature. ஸோ அதில் இந்த ஆப்ஷன் கொடுக்கல. பெர்லியம் ஹைட்ராக்சைடு, குரோமிக் இது மாதிரி வேறு எது எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதையும் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீட்டுக்கு நல்லா பார்த்துங்க. ஆம்ஃபோட்ரிக் அப்படின்னா அசிடிக்காகவும் இருக்கணும், பேசிக்காகவும் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது என்ன சொல்கிறோம்? ஆம்ஃபோட்ரிக் நேச்சர். அப்போ குரோமிக் ஆக்சைடு வந்து ஆம்ஃபோட்ரிக் இன் நேச்சர். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோஸ். ஸோ நல்லா நம்ம ஏற்கனவே நடத்தியிருக்கிறது எல்லாமே நல்லா படிங்க. 4 யூனிட் முடிஞ்சு 5th யூனிட் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இந்த யூனிட் எல்லாமே டேட் பை டேட் போட்டு என்ன நடத்தியிருக்கோமோ படித்ததை நல்லா எழுதி பாருங்கள். ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொட்டாசியம் டைக்ரோமேட் ப்ரிப்ரேஷனை, அவருடைய ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து KMnO4 அப்படின்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பார்க்க போகிறோம். பொட்டாசியம் டைக்ரோமேட் பார்க்க போகிறோம். அதோடைய ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். தேங்க்யூ. ஸோ இந்த கொரோனா டயத்தை நீங்கள் ஹாலிடேஸாக நினச்சி வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லா படிங்க, லைன் பை லைனாக படிங்க. நீட் எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ள விதத்தில் இருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்டு. ஸோ அதனால் தனித்திருப்போம், கொரோனாவை வெல்வோம். தேங்க்யூ.